ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, என் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுதானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல பரம்பொருள் ஈசன் அனைத்து உயிர்களையும் இன்புற்றுக்கச் செய்வான் என்று என் நன்னாளில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நம சிவாய. வாழ்வு. இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் திருமூலநாதனால் அனைத்துமே என்று உணர உலகுக்கு வாழ்ந்து காட்டிய முன்னோர்கள் அனைவரையும் சிரம் தாட்டி பணம் பதித்து மனதார வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய. மனித வாழ்வு என்பது உலகிற்கு எடுத்துக்காட்டாய் படைக்கப்பட்ட திருமூலநாதனால் அருளப்பட்ட அன்னையின் உடனுடையாய திருவருள் பெற்ற ஒளிச்சுடரான, ஒரே உலகுக்கெல்லாம் ஒளிச்சுடரான பரம்பொருள் ஈசனை வணங்கி இந்த நன்னாளில் சிறு உணர்தலை பகிர ஆசைப்பட்டுள்ளேன். இறைவா, எல்லாம் உன்னாலே. இதை உணர பிறப்பெடுக்கப்பட்டதுதான் மனிதம். இயற்கை பஞ்சபூதத்தில் மாறா நிலையை உணர்த்தி தன்னிலை போல் இந்நிலையில் மனிதனை படைத்த ஆன்மாவிற்கும் மூலப்பொருளான பரம்பொருள் ஈசனுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. இறைவன் ஆன்மாக்களை மட்டும் விரும்பி தேடுகிறான் என்று கிடையாது. அவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் அவன் விருப்பப்படி அவன் ஆனந்தத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது. ஆனால் அதிலிருந்து விதிவிலக்காக மனிதன் மட்டும் சிறு மாறுதலில் படைக்கப்பட்டது. கங்கை அவள் உற்பத்தி செய்வதாக மறைபொருளான நீர் உயிருக்கு முதல் முக்கியம். அந்த முதலும் முக்கியமுமான உயிருக்கு தேவையானது ஆன்மா. அந்த ஆன்மாவில் தன் ஆன்மாவை உணர வெளிப்படுத்தியதுதான் மனிதம். மனிதத்தில் அனைத்தும் முடியும். அந்த கங்கையாகப்பட்டது எங்கு தோன்றினாலும் மறைபொருளாக தோன்றுதலை அறிய முன்னா பொருளான உயிருக்கு உயிரான நீரை எங்கு தோன்றினாலும் பயணிப்பது கிழக்கு நோக்கி மட்டுமே. அதுபோல மனிதனும் இயற்கையாய் என்ன பிறப்பெடுத்தாலும், எங்கு பிறப்பெடுத்தாலும், எதன் மூலமாக பிறப்பெடுத்தாலும் அவன் செல்லும் பாதை வடக்கு நோக்கி என்று இறைவன் அளித்துள்ளான், வகுத்துள்ளான். அந்த போகும் பாதையை மட்டும் உணர்ந்திருக்கும் மனிதன் போக வேண்டிய இடத்தை இறைவன் தான் நிர்மாணிக்கிறான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை. ஆன்மாகப்பட்டது பூத உடல் மற்றும் மனிதனுக்காக பிரத்யேகமாக வடதிசையை படைத்திருக்கிறான் இறைவன். இயற்கையாய் பஞ்சபூதத்தில் மூலனால் உருவாக்கப்பட்ட அனைத்தும் நீரால் உயிராய் இருக்கும் போது அது மட்டும் கிழக்கு நோக்கி செல்லும் முகமாகவும் இந்த மானுட பிறப்பெடுத்து மனிதனாய் பயணிக்க வடக்கு நோக்கி செல்ல பயணித்திருக்கிறான். ஆனால் ஆன்மாவானது நீர் போல் அனைத்து இடத்திலும் வியாபித்து கொண்டிருக்குமாறு அவனிடம் பொறுப்பில் வைத்துள்ளான். என்ன செயல்? இறைவா, நிலம் அன்னை பூமி இடபாகத்தில் அமர்த்தி வைக்கப்பட்டுள்ள அன்னையின் பூமியில் அனைத்தும் சமம் என்று இறைவனால் அளிக்கப்பட்டது. ஆனால் நாம் தான் பெரிது வேறுபாடு படுத்தி அன்னை யாரு, சுமப்பது யார் என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம். அதற்கும் சிறு விளக்கம் இருக்கிறது. இந்த வாழ்வாகப்பட்டதில்
பூமியில் பிறப்பெடுத்த அனைத்தும் ஒன்றுதான் என்று இறைவன் வகுத்ததை தன் எண்ணத்தால், தன் செயலால், தன் பார்வையால், தன் அகங்காரத்தால் அனைத்தையும் மறந்து தாம் என்று ஓன்று கொண்டிருக்கிறோம். காற்று, அதுவும் மறைபொருள் தான். காற்றை சுவாசித்து உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதை உணராது நாம் தான் காற்றாகி ஓன்று கொண்டிருக்கிறோம், தூசு போல. ஆகாயம் இறைவன் அளிக்கும் கொடை. அந்த கொடையின் கீழ் நாம் வாழ, நம் கொடையாய் நமக்கு அளித்த ஆன்மாவை உணர மனித பிறப்பெடுத்த வாழ்வு. இந்த வாழ்வு நின்றாலும் நிலைத்தாலும் நிலை பெறச் செய்தாலும் அனைத்தும் அந்த இறை கொடையின் கீழ்தான் என்பதை உணர்ந்தும் வான். காற்று, நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம். நெருப்பாகிய எண்ணத்தில் இறைவன்பால் அன்பு செலுத்தி தன்னை விலக்கி தானும் வாழ்ந்து தன் உடன் இருக்கும் அனைத்தையும் நன்றாக வாழச் செய்ய படைத்த நாம் எண்ணத்தில், மனதில் ஒருமுகத்தன்மையோடு என்றும் மாறா நிலையில் எல்லாம் இறைவன்தான் என்று உணர்ந்து இறைப்பாதையில் பயணிக்க எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய அனைத்து உயிர்களுக்கும் வாழ்வளிப்பவன் என்று இந்த நன்னாளில் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற நாளும் வரப்போகும் நாளும் வந்த நாட்களும் எல்லாம் இறைவனாலே. எதுவும் நாமன்றி, எதுவும் நானன்றி, நீயின்றி நான் இல்லை, நானின்றி நீ இல்லை என்பதில்லை, நீ இன்றி நாங்கள் இல்லை. ஓம் நம சிவாய.